நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணப்பெண் சமையலில் இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் டபரா எடுத்துக்க போகிறேன். டபராவில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட போகிறேன். நெய் விட்டதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு. பட்டை இலை போட்டுக்கலாம். 2 ஸ்டார் பூ போட்டுக்கிறேன். பட்டை போட்டுக்கலாம். லவங்கம் ஒரு 3 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுருங்க. 3 வெங்காயம் நல்லா நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மொறுவலாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எறா பிரியாணிக்கு தக்காளி டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, வெங்காயம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் மொறுவலாக வறுத்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சு போடுறேன். எதுக்காகனா எறாவும் ஸ்வீட்டாக இருக்கும், தக்காளியும் ஸ்வீட்டு ப்ளஸ் வெங்காயமும் ஸ்வீட், அதனால தான் சொல்கிறேன் கம்மியாக சேர்க்கலாம் மசாலா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ எறா 1/2 கிலோ அரிசி செய்ய போகிறேன். மொத்தமாக 1/2 கிலோ பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. 1/2 கிலோ எறா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எறாவை நான் மசாலாவில் ஆட் பண்ணிடுறேன். இப்போயே ஆட் பண்ணிங்கன்னா எறாவோட ஸ்மெல் அந்த தொக்கில் இறங்குச்சுன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் சீக்கிரமாகவே எறாவை ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பிரியாணிக்கு எறா பிரியாணிக்கு நீங்கள் அதிகமாக காரம் போடணும். நான் புதினா தூவிட்டு கொஞ்சமாக பரட்டி விட்டுட்டுருக்கேன். இப்போ தயிரும் எறா பிரியாணிக்கு கம்மியாக தான் போடணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். பிரியாணி வாசனை நல்லா தூக்கலாக வரதுக்காக பிரியாணி மசாலா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு அடுத்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அழாக்கில் தான் நான் அரிசி எடுத்தேன். 2 அழாக்கு அரிசி எடுத்தேன். ஸோ 3 அழாக்கு தண்ணி வைக்க போகிறேன் நான். ஒரு அழாக்குக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வைக்கணும் நீங்கள். அதாவது எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பதம். இப்போ கொஞ்சமாக புதினாவை தூவிட்டு லெமன் அரை பழம் புழிஞ்சு விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நீங்கள் அரிசி போட்டோன்னே டக்குன்னு வெந்துடும். அதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நான் போட்டுக்கிறேன். அதாவது 2 அழகு அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சேன். 1/2 கிலோ அது. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது அரை வேக்காடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் மூடி போட்டு மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பாருங்கள், இப்போ அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக போகுது நம்மளோட பிரியாணி, ப்ரான் பிரியாணி. தம் எப்படி வைப்போம்னா தோசைக்கல் கீழே வச்சுருவோம், மேலே டபரா வைப்போம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா தோசைக்கல் அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் தோசைக்கல் வைக்கிறோம். மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க. தம் இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வைக்கணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். அரிசி நல்லா பக்குவமாக வெந்திருக்கும். பிரியாணி தம் மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சாப்பாடு வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அரிசி உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ப்ளஸ் புதினா தூவி விட்டுட்டு கடைசியாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ப்ரான் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காரசாரமாக இருக்கும். கூட தயிர் பச்சடி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. மசாலா எல்லாமே நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.